நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு சார். வெல்கம் சார். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது திடீர்னு ஒரு எதிர்பாராத சந்திப்பு. அப்புறம் பார்த்தோன்னே மாப்பிள்ள அவனே கார்ல போட்டு போட்டேன். அப்புறம் அம்மா கையால சாப்பிட மாட்டேன், டயட்ல இருக்கிறாரு ஹீரோ சார். அதனால வந்து வெள்ளை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு முதல்ல வீட்டுக்கு வந்ததுனால எதுவும் பெருசா செய்ய முடியல. அது ஏன் நான் சொல்லிடுறேன், நான் வீட்டுக்கு வந்தோன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏன் ரெடியா இருந்தேன்னா ஆல்ரெடி ஒரு ஹீரோ சார் வீட்டுல அந்த டயட் தான் ஃபாலோ பண்றான். அப்படி அதே டயட்டை நானும் வந்து அம்மா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். சோ எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமா வந்து நீங்க மறுபடியும் எங்களை திரையில பார்த்து ரசிப்பீங்க. அதுக்கான வேலையை 2 பேரும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோங்கிறத இங்க சொல்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அப்படின்னா இன்னும் அந்த 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பிக் பாஸ் சீசன் 8ல பார்த்தவங்க தொடர்ந்து நிறைய இடங்கள்ல ரசிச்சுட்டு வீடியோ போட்டுட்டு பேசிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல இந்த நன்றியை சொல்றதுக்கு நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். எஸ், அண்ட் எங்களை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அந்த சீசன் 8 தாண்டி 9 நம்ம போயிட்டு இருக்கு இல்லையா? என்ன இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்களை நாங்க ரொம்ப லவ் பண்றோம். உங்க காம்போ நல்லா இருக்கு. முத்து அண்ணா, விஷால் அண்ணா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. அண்ணா நான் சொல்றாங்க. ஆமா, சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. சோ நாங்க வழக்கம் போல சொல்றதுதான், நாங்க என்டர்டெயின் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். சோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ரசிங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. பாய்.